ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி யூனிட்டரி மெத்தட்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். யூனிட்டரி மெத்தட் அப்படின்னா என்ன, அதுலேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இப்போ கொஷின்குள்ளே போகலாம். 7 மேங்கோஸ் காஸ்ட் ₹35. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 10 மேங்கோஸ். இப்போது நமக்கு 7 மேங்கோஸோட காஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. 10 மேங்கோஸோட காஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். காஸ்ட் ஆஃப் 7 மேங்கோஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ₹35. ஸோ இப்போது நமக்கு 10 மேங்கோஸோட காஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 மேங்கோஸோட காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1 மேங்கோவோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ஆஃப் 1 மேங்கோ. ஸோ 1 மேங்கோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம். மெனி டு 1 கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைட் பண்ணுவோம். ஸோ 35 டிவைடட் பை 7. 1 7s are 7, 5 7s are 35. ஸோ இப்போது காஸ்ட் ஆஃப் 1 மேங்கோ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு ₹5. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் 10 மேங்கோஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ஆஃப் 10 மேங்கோஸ். ஸோ 1 to many கண்டுபிடிக்கும் போது 1 to many கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 1 மேங்கோட காஸ்ட் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 5. ஸோ அது கூட 10 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும்? ₹10 5s are 50. ஸோ காஸ்ட் ஆஃப் 10 மேங்கோஸ் ஈக்குவல் டு ₹50.